மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ராமாபுரத்துல அன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் மாதிரி தான் இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட வீடு பூக்களால அலங்காரம் செஞ்சு வாசல்ல கோலமும் போட்டிருந்துச்சு. சூரியகாந்தம் பட்டுப்புடவைய கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க பக்கத்துல கோமலி ரொம்ப சாதாரணமா தான் உக்காந்துருந்தா. என்ன கோமலி, எல்லாம் தயாரா இருக்கா? இன்னைக்கு சின்ன மருமக நிஷா நம்ம வீட்டுக்கு வரா. பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேற. நம்ம கிராமத்து ஆளுங்க கொடுக்குற மரியாதையை பார்த்து அவ ஆச்சரியப்படணும். எல்லாம் தயாரா இருக்காத்த, விருந்து சாப்பாடு வடை பாயசத்தோடவே தயாரா இருக்கு. அப்பதான் வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்த ராஜேஷோட தம்பியான ரமேஷும் அவனுடைய பொண்டாட்டியான நிஷாவும் வந்து இறங்குனாங்க. நிஷா ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட் ஸ்கர்ட்டும் போட்டுக்கிட்டு கண்ணுல கண்ணாடிய போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து இறங்குனா. கூடவே ஒரு நாய்க்குட்டியும் இருந்துச்சு. அடக்கடவுளே, இவ என்ன இப்படி வந்திருக்கா? ஆம்பளை பசங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புடவை கட்ட வராதா இவளுக்கு? இதுல நாய்க்குட்டி வேற. காந்தம், சிட்டில எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நீ வார்த்தைய விட்டுடாத. நிஷா உள்ள வந்து சூரியகாந்தத்தை பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்தா. அப்ப சூரியகாந்தமும் ஷேக் ஹேண்ட் கொடுத்து, ஹாய்மா, நான் ஆண்டி இல்லம்மா, அத்தை. ஓ, அது அத்தைன்னு கூப்பிட்டா ஓல்டு ஃபேஷன் இல்லையா? அதான் ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஓகே, இது என்னுடைய பெட்டு, பேரு ப்ரூனோ. ப்ரூனோவா? நம்ம வீட்டில் நாய் வளர்க்க மாட்டோமா? அதை வெளியில் கட்டிட. நோனோ, போனோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன். அவன் ஏசி இல்லைன்னா இருக்கவே மாட்டான். அதை கேட்டு சூரியகாந்தம் ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க, சூடா ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபியா? சாரி, நான் க்ரீன் டீ மட்டும்தான் குடிப்பேன். அதுவும் ஆர்கானிக் க்ரீன் டீ மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா? க்ரீன் டீயா? பச்சை டீ இலையை கொண்டு வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கணுமா? ஓ காட், உங்களுக்கு க்ரீன் டீனா என்னன்னு தெரியாதா? சோ கியூட். இது கிராமத்து அப்பாவித்தனமா? அதை கேட்டு சூரியகாந்தம் கோவமா, கிராமத்து அப்பாவித்தனம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக தான் செய்வோம். ரமேஷ், இவ்வளோ உள்ள கூட்டிட்டு போடா. அன்னைக்கு மதிய நேரம் கோமலி எப்பவும் சமைக்கிற மாதிரி வீட்டில் எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கொஞ்ச நேரத்துல நிஷா கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. கோமலி, மதியத்துக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம், அப்புறம் தயிர், ரசம் எல்லாம் இருக்கு. ஓ மை காட், இவ்வளோ கேலரிஸா? இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டோம்னா நாம எல்லாரும் யானை மாதிரி ஆயிடுவோம். பேசாம எனக்கு நான் சாலட் பண்ணிக்கிறேன். சாலடா? அப்படின்னா பழம், பச்சை காய்கறி, இலை, இது எல்லாத்தையுமே பச்சை பச்சையா சாப்பிட்றது தான். அதுக்குள்ள அங்க சூரியகாந்தம் வந்தாங்க. இங்க பாருமா, இந்த பச்சை காய்கறி எல்லாம் எங்க ஊர்ல ஆடு மாடு சாப்பிட்றது, நீ சாப்பாட்டையே சாப்பிடு. ஐயோ இல்லை ஆண்டி, இதெல்லாம் சாப்பிட்டா நான் ரொம்ப ஃபேட் ஆயிடுவேன். நான் எப்பவுமே டயட் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல சாப்பிட்றது வழக்கம். இங்க பாருமா, எங்க சாப்பாடு ரொம்ப ஹெல்தி. எங்க ஊர்ல 90 வயசு பாட்டியும் ரொம்ப ஹெல்தியா தான் இருக்காங்க. உங்க சிட்டியில 30 வயசு பசங்களும் சொங்கி போய் தான் இருக்காங்க. அப்படியா? சரி, அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு கோமலிக்கும் சமையல் போட்டி. நான் சிட்டில சமைக்கிறது சமைக்கிறேன், கோமலி கிராமத்துல சமைக்கிறது சமைக்கிட்டோம். எது ஹெல்தின்னு பார்க்கலாம். நான் ரெடி. அப்ப நான் ஜட்ஜு. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு டைனிங் டேபிள்ல 2 விதமான சாப்பாடு இருந்துச்சு. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பும் களியும் வச்சிருக்கேன். அவகேடோ டோஸ்டும் கூடவே வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன். நிஷா சமைச்சது எல்லாமே பச்சை பச்சையா அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்க அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னதுமே ராமாராவ் முதல்ல கோமலி சமைச்சத சாப்பிட்டாரு. ஆஹா, சூப்பரா இருக்குமா. காரம் மசாலா போட்ட நாட்டுக்கோழி குழம்பும் அப்படியே சூடா களியும் நல்லா இருக்கு. கோமலி, இப்பவே உன் கைக்கு தங்க வளையல் போடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீ செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ரமேஷ் நிஷா சமைச்சத பார்த்து, நிஷா, என்ன இது? பிரெட்டில் ஏதோ பச்சையா பூசி வச்சிருக்க. அது அவகோடோ ரமேஷ், மெக்சிகன் ஃப்ரூட், ரொம்ப காஸ்ட்லி, சாப்பிட்டு பாரு. ரமேஷ் விருப்பம் இல்லாம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான், அவன் முகம் வாடி போச்சு. அது அவனால துப்ப கூட முடியல. இது என்ன நிஷா? இதுல உப்பும் இல்ல, காரமும் இல்ல. பாத்தியா, எங்க கிராமத்து சமையல் முன்னாடி உங்க சிட்டி சமையல் எல்லாம் நிக்காது. ஆடு மாடுங்களுக்கு போடுறத மனுஷங்க சாப்பிட சொன்னா எப்படி? அதை கேட்டதும் நிஷா கோவமா, உங்களுக்கு இது டேஸ்ட் தெரியல, இது கிளாசிக் ஃபுட்டு. சரி, இந்த ரவுண்ட்ல கோமலை ஜெயிச்சிருக்கா,
நாளைக்கு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு நிஷா ட்ராக் சூட்டை போட்டுக்கிட்டு யோகா மேட்டை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. கோமலி பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தலைக்கு டவலை சுத்திக்கிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் ஃபிட்னஸை பத்தினது. நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா செய்வேன். ஃபிட்னஸ்க்காக கோமலி என்ன செய்வேன்? தினமும் வீட்டை பெருக்குவேன், துடைப்பேன், துணி துவைப்பேன், அப்புறம் உரல்ல அரிசியை போட்டு இடிப்பேன். இதுதான் எக்ஸசைஸு. ஓ ரியலி? சரி, அப்ப பார்க்கலாமா? இந்த ஆட்டாங்கல்ல இருக்கிற கல்லை யார் அதிக நேரம் தூக்கி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கல்லை தூக்குதா? நிஷா பாத்துமா, இடுப்பு எலும்பு உடஞ்சிட போகுது. டோன்ட் வரி ஆண்டி, நான் வெயிட் லிஃப்ட் எடுக்கிற பொண்ணு. நிஷா ஸ்டைலா அந்த யோகா மேட்டை போட்டுட்டு அங்க இருக்கிற உரலை தூக்க முயற்சி பண்ணா. சத்தம் வந்துச்சே ஒழிய அவளால் அதை அசைக்க கூட முடியல. அந்த கல்லு ஒரு இன்ச்சு கூட அசையவே இல்லை. நிஷாவால சுத்தமா அதை தூக்கவே முடியல. கடைசியில நிஷா அந்த கல்லை தூக்குற முயற்சியை விட்டுட்டு தோல்விய ஒத்துக்கிட்டா. ஐயோ, இது தரையோடு ஒட்டிக்கிச்சு போல, இதை யாராலையும் தூக்க முடியாது. அப்போ கோமலி அங்க வந்தா. முந்தானியை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு பலமெல்லாம் பயன்படுத்தி அந்த கல்லை தூக்கி ஓரமா வச்சிட்டா. நான் தினமும் இதை இப்படி தூக்கி தான் கழுவி வைப்பேன். அதை பார்த்து நிஷா ஷாக் ஆயிட்டா. அட, எப்படி இது? உன் கையில மசில்ஸ் கூட இல்லையே. மசில்ஸ் இல்லம்மா, அது கிராமத்து ஜனங்க மனசுல இருக்கிற தம்மு. களி சாப்பிட்டாதான் பலம் வரும், பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா பலம் வராது. அதை கேட்டு நிஷா தலைகுனிஞ்சி நின்னா. இப்போ நிஷாக்கு மனசுக்குள்ள ஒரு கோவம், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு. ஓகே, பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருக்கலாம், ஆனா டெக்னாலஜில நாங்க தான் ஃபிட்டு. இன்னைக்கு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணலாம். யாரு கம்மியான நேரத்துல நிறைய பொருளை ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஆனா எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண வராதே. பரவாயில்ல கோமலி, முயற்சி பண்ணு. 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. நிஷா வேக வேகமா ஆப்பை ஓபன் பண்ணி ஆர்கானிக் காய்கறி, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணா. 10 நிமிஷத்துல 5000 ரூபாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டா நிஷா. டன். 10 நிமிஷத்துல 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கோமலி, நீ இன்னும் அந்த ஆப் கூட ஓபன் பண்ண முடியாம தவிக்கிற போல. நான் ஆப் ஓபன் பண்ணல, ஆனா எங்களுடைய குரூப்ல நான் மெசேஜ் போட்டுட்டேன். அப்பதான் வீட்டு வாசல்ல மளிகை கடையில இருந்து, அப்படியே பால் கடையில இருந்து, காய்கறி கடையில இருந்து பொருட்களை எடுத்துக்கிட்ட ஆட்கள் வெளியில வந்து நின்னாங்க. கோமலி அம்மா, நீங்க சொன்ன காய்கறி மளிகை சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காம்மா. பாத்தீங்களா நிஷா மேடம், 5 நிமிஷத்துல நான் கேட்டது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிடுச்சு. உங்க ஆர்டர் நாளைக்கு வருங்கிறீங்க, அது ஃப்ரெஷ்ஷா வரும்னு சொல்லக்கூட முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, பாத்தீங்களா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை கேட்ட ராமாராவ் ரொம்ப பெருமையா, கோமலி, நெட்வொர்க்குங்கிறது சிக்னல் மட்டும் இல்லை, மனுஷங்களோட உறவுதான்னு நீ நிரூபிச்சிட்டம்மா. அன்னைக்கு சாயந்தர நேரம் நிஷா கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ ப்ரூனோ கத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வச்சிருந்த பெடிகிரி அவனுக்கு சாப்பிட பிடிக்கல. கடவுளே, ப்ரூனோ சாப்பிட மாட்டேங்கிறான், அவனுக்கு இங்க ஃபுட்டு பிடிக்கல போல. இப்போ நான் சிட்டிக்கு போகணுமா? அப்பதான் கோமலி ஒரு கிண்ணத்துல பால் சாதம் எடுத்துக்கிட்டு வந்தா. நிஷா, ப்ரூனோவுக்கு இந்த பால் சாதத்தை கொடுங்க, எங்க கிராமத்து பால், சாப்பிட நல்லா இருக்கும். இல்ல, ப்ரூனோ ரைஸ் சாப்பிட மாட்டான் அப்படின்னு நிஷா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த கிண்ணத்துல இருந்த பால் சாதம் மொத்தத்தையுமே ப்ரூனோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கோமலி பக்கத்துல நின்னு வாலாட்ட ஆரம்பிச்சான். பாத்தியா, அந்த வாயில்லாத ஜீவனுக்கு கூட எது நல்லது எது நல்லா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. நீ அதை புரிஞ்சுக்கோ. வெளியில மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்டைலா இருக்கிறதுனால ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. உடம்பு நல்லா இருந்தாதான் நாம ஹெல்தியா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை கேட்டு நிஷாவை தப்ப புரிஞ்சுக்கிட்டா. சாரி அத்தை, சாரி கோமலி, நான் உங்க 2 பேரையும் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கிராமத்து ஆட்கள், உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் இவ்வளவு டெக்னாலஜி பலம் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். அப்பாடா, என் பொண்டாட்டிக்கு அறிவு வந்துடுச்சு. இனிமே நம்ம வீட்டில் தினமும் களிதான். களியெல்லாம் ஓகே, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு எனக்கு கத்து கொடுக்குறியா கோமலி? கண்டிப்பா கத்து தரேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும். சரி சரி, எல்லாரும் மாத்தி மாத்தி கத்துக்கோங்க. நான் நீ செஞ்ச அந்த டோஸ்ட பக்கத்து வீட்டு மாட்டுக்கு போட்டுட்டு வரேன். எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. நிஷா அன்னையில இருந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறதை விட்டுட்டு புடவை கட்டிக்கிட்டு கிராமத்து பொண்ணாவே மாறிட்டா. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். முன்னொரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு.
அந்த ஊர்ல இப்போ குளிர்காலம். இந்த வருஷம் குளிர் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 0 டிகிரிக்கு போற அளவுக்கு அந்த வருஷம் குளிர் இருந்துச்சு. சூரியகாந்தத்தால அந்த குளிரை தாங்கிக்க முடியாம உடம்புல ஒரு 2 ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, தலைக்கு ஒரு மங்கி கேப்பு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல குளிர்ல நடுங்கிக்கிட்டே ராமாராவ் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, என்னங்க இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டுல வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்லனா ஏன் இவ்ளோ குளிராயிடுக்குது? அடியே பைத்தியக்காரி, குளிர்காலத்துல குளிராம வெயிலா அடிக்கும். ஊர் முழுக்கவே இதே அளவு தான் குளிர். நமக்கு மட்டும் தனியா இல்ல. நீ அந்த ஜன்னலை கூட சாத்தாம உக்காந்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள குளிர்காத்து வீசாதா? அட சாத்திட்டேங்க. ஆனாலும் குளிர்காத்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல. என்னவோ நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அப்பதான் சமையலறையில இருந்து கோமலி, சாந்தினி 2 பேருமே வந்தாங்க. அவங்க 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வர்றத பார்த்து சூரியகாந்தம் தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஏண்டி வீணா போனவளுங்களா, ஏன் நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க? வெளியில எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அத்தை, உங்களுக்கு தெரியாது, இது சயின்ஸ் அத்தை. முள்ள முள்ளால எடுக்கணும், வைரத்தை வைரத்தால உடைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் குளிர குளிரால தான் எடுக்கணும். நாம இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா உடம்புக்குள்ளெல்லாம் ஐஸா ஆயிடும். அப்போ வெளியில இருக்கிற குளிர் ஒன்றும் நமக்கு பெருசா தெரியாது இல்லையா? ஆமாத்த, கோமலி அக்கா சொல்றது உண்மைதான். நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிற குளிருக்கு நம்ம உடம்பு பழகிடும். அப்புறம் குளிரால நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சூப்பர் மருமகளுங்களா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஐன்ஸ்டீனே சமாதியிலிருந்து எழுந்து வந்து கை கொடுப்பார் போல தெரியுது. குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு தாமா ஆகும், அது நோயை எதிர்க்காது. அட, நீங்க வேற இவங்களுக்கு சொல்லி புண்ணியம் இல்ல, அமைதியா இருங்க. சரி கோமலி, இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சமைக்க போற? ஏதாவது சமைச்சிடுங்க. குளிர்ல சமையல் அறையில என்னால நிக்க முடியல. அத்தை, சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நாங்க வெளியில தான் வச்சிருக்கோம். ஏன்னா இது குளிர்காலம் இல்ல, காய்கறி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரண்ட் பில்லும் மிச்சம்தான். இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து காந்தோம் காந்தோம் அப்படின்னு கத்திக்கிட்டு சாந்தம்மா வந்தாங்க. சாந்தமும் குளிர் தாங்க முடியாம சால்வைய போத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னடி சாந்தம்மா, இந்த குளிர்ல கத்திக்கிட்டே வர, கதவை சாத்து, குளிர் அதிகமாயிடும். ஐயோ, குளிர் தாங்க முடியல காந்தம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். நம்ம பக்கத்து ஊருக்கு சாமியார் வந்திருக்காராமா. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாமியாருங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. இந்த குளிர்காலத்துல, அதாவது இந்த குளிர்ல யார் ஒருத்தங்க குளிரை தாங்கிக்கிட்டு வெளியில படுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே வரும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அந்த நிலாவோட ஒளி இந்த குளிர்காலத்துல நேர நம்ம உடம்பு மேல பட்டா நம்ம உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகி முட்டி வலி கூட போயிடுமாமே. உண்மையாவா? அப்ப என் முட்டி வலி சரியாயிடுமா? ஆனா குளிர் நம்மள கொன்னுடு போலியே. அதுலதான் இருக்கு விஷயம். அந்த குளிர் பட்டு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போய் நாம நல்லா இருப்போமாமா. கஷ்டப்படாம பலன் வாடுமா. அதான் இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரையும் மாடியில படுக்க சொல்லியிருக்கேன். உங்ககிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாந்தம்மா வந்து போனதும் சூரியகாந்தத்துக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு பக்கம் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க, இன்னொரு பக்கம் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் குணமாயிடும். பாத்தீங்களா அத்தை, நான் சொன்னதுதான் சாந்தம்மாவும் வந்து சொல்லிட்டு போறாங்க. குளிர்ல ராத்திரியில வெளியில படுத்தா உடம்புக்கு நல்லது. ஆகாயத்துல யார் இருக்காங்க? நட்சத்திரம் தானே. நட்சத்திரம் சூரியனுக்கு சமந்தானே. கோடி கணக்கான சூரியனோட ஒளி நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அது ஹீலிங் தானே அத்தை. கிட்டத்தட்ட ஹீட்டர் போட்ட மாதிரி தான். அட ஆமாக்கா, இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. வெயில் காலத்துல மாடியில படுத்தா சில்லுன்னு காத்து வீசுதுல, அப்ப குளிர்காலத்துல மாடியில படுத்தா நல்ல சூட காத்து வீசணும்ல. இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இந்த விஷயம் இத்தனை நாளா தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கி இருந்திருக்கோம். அட பைத்தியக்கார பசங்களா, வெயில் காலத்துல ஜில்லுன்னு காத்து வரணும் மாடிக்கு போகலாம், ஆனா குளிர்காலத்துல சூடா காத்து வரணும் யார் சொன்னது? என்ன இதெல்லாம்? அட வாயை மூடுங்க. பொண்ணுங்க எது புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. சாந்தம்மாவும் அதைத்தானே சொல்லிட்டு போனா. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் மாடியில தான் படுக்கணும். ராஜேஷ், மோகனுக்கு சொல்லிடுங்க, பாயி தலகாணி போர்வை எல்லாம் மாடிக்கு போகட்டும். ராமாராவ் அதை கேட்டு பாவம் ரொம்ப கவலைப்பட்டாரு. ஆனா சூரியகாந்தத்தை எதிர்த்து பேசுற தைரியம் அவருக்கு இல்லைங்கிறதுனால சரி இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மாடியிலேயே படுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு.
ராஜேஷும் மோகனும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த கேள்விப்பட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அம்மாவை எதிர்த்து பேசுற தைரியம் அவங்களுக்கும் இல்ல. அது ராத்திரி 10 மணி. அப்போ ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட குடும்பம் மட்டும்தான் மொட்டை மாடியில இருந்துச்சு. குளிர்காத்து வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் 4-5 போர்வைய போத்திக்கிட்டு இறுக்கி படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்ன குளிர் இவ்வளவு அதிகமா இருக்கு. அடியே கோமலி, எங்கடி நட்சத்திரத்தோட அனலே வரல? வரும் அத்தை, அதுங்க ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, அதனால அனல் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். வெயிட் பண்ணுங்க, வேணும்னா இன்னொரு போர்வைய போத்திக்கோங்க. அம்மா, நாளைக்கு காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு. இப்படி குளிரில் படுத்தா நாளைக்கு குரல் வராது. அப்புறம் நான் சைகையில் தான் பேசணும். பரவாயில்ல, அமைதியாருடா. இது சாமியார் சொன்னது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் சொன்னதை நம்ம செஞ்சே ஆகணும். எல்லாரும் போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. ஆனா யாராலையும் தூங்க மட்டும் முடியவே இல்லை. பக்கத்து வீட்டு சாந்தம்மாவோட வீட்டு மொட்டை மாடியில இதே நிலைமை தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாடியில தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடியே சாந்தம்மா, தூக்கம் வந்துச்சாடி? இல்ல காந்தம், பல்லெல்லாம் நடுங்குது. ஆனா மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் இல்லையா? நீ தூங்கிட்டியா? ஆ, என் மருமக சொன்னா நட்சத்திரத்திலிருந்து அனல் வரும்னு. இன்னும் வரல. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு ரங்கையா சுப்பையா வெளியில வந்தாங்க. சூரியகாந்தம் சாந்தம்மா மாதிரி கஞ்ச பிசினாரிங்களே மாடியில படுத்திருக்காங்கன்னா நிச்சயமா இதுல ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அப்ப ரங்கையா அவன் பொண்டாட்டிக்கிட்ட, பாத்தியா, சூரியகாந்த குடும்பத்தில் எல்லாரும் மாடியில் படுக்கிறாங்க. ₹1 லாபம் இல்லாமல் சூரியகாந்தம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு மொட்டை மாடியில் படுக்கிறாங்கன்னா நிச்சயம் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். வா வா, நாமளும் மாடிக்கு போகலாம். அப்படின்னு அடுத்த 1 மணி நேரத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருமே மாடியில வந்து படுத்தாங்க. வெளியில குளிர் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட எல்லாரும் வேற வழி இல்லாம மொத்தமா மாடியில தான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்க இருக்க குளிர் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அதை சூரியகாந்தத்தால தாங்கிக்கவும் முடியல. ஏங்க, என்னால குளிர் தாங்க முடியலங்க. இந்த கோமலி சொன்ன அந்த நட்சத்திர ஹீட்ரு எப்ப வேலை செய்யுமோ என்னவோ, ஆனா இப்போதைக்கு என்ன என்னமோ ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரியே இருக்குதுங்க. அத்தை, எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உள்ள நல்ல சில்லுன்னு இருந்து வெளியில சூடா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நம்ம இப்ப வெளியில இருக்கோம் அப்படின்னா நாமளே ஐஸ் மாதிரி மாறிட்டோம்ல. இப்போவாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சே, அதுவே சந்தோஷம். வாங்க கீழே போகலாம். மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நான் செத்துடுவேன் போல. எல்லாரும் எழுந்திருச்சு கீழே போக தயாரானாங்க. அப்போ திடீர்னு சாந்தினிக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. அத்தை, இருங்க, யாரோ நம்ம வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. திருடங்களோ என்னவோ. எல்லாரும் அமைதியா மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்தாங்க. உண்மையிலே 2 திருடனுங்க சூரியகாந்த வீட்டோட செவிரேறி குதிச்சு உள்ள வந்தானுங்க. குளிர்காலம் இல்லையா, எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. திருடுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினைச்சு வந்திருந்தானுங்க. டேய், இந்த வீடு ரொம்ப பெருசு. நிறைய பொருளுங்க இருக்கும்னு நினைக்கிறேன். குளிருக்கு பயந்து ஒரு நாய் கூட குலைக்கல. இதுதான் சமயம். வாடா திருடலாம். சரிடா, முதல்ல அந்த கதவை ஓட. அப்படின்னு திருடனுங்க வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணும்போது மாடியில இருந்து சூரியகாந்தத்தோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. எவன்டா அது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே திருட வருவீங்க? ஏங்க, அந்த ஓலைக்கையை என் கையில கொடுங்க. திடீர்னு மாடியில இருந்து போர்வை போத்திக்கிட்டு எல்லாரும் பேய்ங்க மாதிரி எட்டி பார்த்ததும் திருடனுங்க பயந்து போயிட்டானுங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து அந்த திருடனுங்களை எட்டி பார்த்ததை பார்த்து அவனுங்க எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆயிட்டானுங்க. டேய், இது மனுஷங்க வாழ்ற ஊர் மாதிரி இல்ல, பேய்ங்க வாழ்ற ஊரோ? இந்த நேரத்துல எல்லாரும் மொட்டை மாடியில என்ன பண்றாங்க? டேய், இது என்னமோ இவங்க நமக்காக போட்ட வலை மாதிரி தெரியுது. வா, ஓடி போயிடலாம். திருடனுங்க செவிரேறி குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணப்போ எல்லாரும் சேர்ந்து திருடங்க திருடங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. திருடனுங்க இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இதுங்க மனுஷங்க வாழ்ற ஊர் இல்ல பேய் வாழ்ற ஊரு நினைச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. திருடனுங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லம்மா, உங்க லாஜிக்கால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நாம மாடியில இருந்ததால திருடனுங்களை பார்த்தோம், இல்லனா வீடு திருடு போயிருக்கோம். அதுதான் என் மருமகளுங்களோட திறமை. பாத்தீங்கல்ல, திருடனுங்க வருவானுங்கன்னு தெரிஞ்சுதான் என் மருமகளுங்க இன்னைக்கு மாடியில படுக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருப்பாளுங்க. ஏமா கோமலி, திருடனுங்க வருது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ அத்தை, திருடனுங்க வருவானுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாடியில படுத்தா கடவுளுக்கு பக்கத்துல இருப்போம்ல, கடவுள் நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நம்மள காப்பாத்துவாருங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு அப்படிதான் நம்மள காப்பாத்திருக்காரு.
இப்பதான் எனக்கு இன்னொரு யோசனையும் வருது. பேசாம வீட்ல சிசிடிவி எதுக்கு வைக்கிறது? நாம எல்லாரும் மாடியில படுத்தே பாத்துக்கலாமே. சரி சரி போது நிப்பாட்டுங்க. திருடனுங்க போயிட்டானுங்கல்ல, வாங்க உள்ள போலாம். குளிரு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. எல்லாரும் ஒண்ணா ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு இருந்தாங்க. கோமலி அவளுக்கு சூடா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் காஃபி குடிச்சுக்கிட்டே தும்மிக்கிட்டே இருந்தாங்க. ஹச்சு ஹச்சுன்னு தும்மல் சத்தம் வீடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட கொடுமையே, திருடனுங்க வந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப இந்த கோல்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? விடுங்க அத்தை, இதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. கோல்டு ஆச்சுன்னா உடம்புக்குள்ள தேவையில்லாம இருக்கிற சளியெல்லாம் வெளியில வந்துருமா. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. நீங்களும் உங்க லாஜிக்கும் போதும் நிறுத்துங்கம்மா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப சாந்தம்மா ஜன்னல் வழியா சூரியகாந்தத்தை பார்த்து, காந்தம், எங்க வீட்ல எல்லாருக்கும் ஜுரம் அடிக்குது. ஒரு மருமக கிட்ட கேட்டு அந்த நட்சத்திர ஈற்று எப்ப ஆனாவுன்னு கேட்டு சொல்ல அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு ராமாராவ், ராஜேஷ், மோகன் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூரியகாந்தம் மட்டும் கோமலிய அங்கேயே உட்காந்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி குளிர்காலத்துல மொட்டை மாடியில எல்லாரும் படுத்து தூங்கின மெமரி அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாததா மாறி போச்சு. இது இன்னைக்கான கதை. இதே மாதிரி உங்களை இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.